வணக்கம். பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. 6வது நாளாக தொடரும் எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் போராட்டம். சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் கேட்டில் ஆதரவு தெரிவித்து பேசினார். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள எம்ஆர்எஃப் டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முன்னறிவிப்பு ஏதும் இன்றி தொழிலாளர்களை வேலைக்கு செல்ல அனுமதிக்காமல் கதவடைப்பு செய்துள்ளது. தொழிலாளர்கள் தொடர்ந்து நுழைவு வாயிலிலிருந்து போராடி வருகின்றனர். சிஐடியு மாநில தலைவர் தோழர் சவுந்தரராஜன் கேட்டிற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். முன்னதாக விம்கோ சிஐடியு அலுவலகத்தில் இருந்து தொழிலாளர்கள், சிபிஎம் கட்சி உறுப்பினர்கள், மாதர் சங்கத்தினர் திரளாக கூடி ஊர்வலமாக முழக்கங்களுடன் எம்ஆர்எஃப் கேட்டை நோக்கி சென்றனர். எம்ஆர்எஃப் கேட்டில் குழுமியிருந்த எம்ஆர்எஃப் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். இந்த தொழிற்சாலைதான் போராட்டத்தை தூண்டிவிட்டுள்ளது. லே ஆஃபா, கதவடைப்பா, க்ளோசரா என்று எதையும் அறிவிக்காமல் வேலை செய்ய வந்த தொழிலாளியை வேலைக்கு செல்ல அனுமதிக்காமல் கதவை மூடியுள்ளது. தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் ஐயையோ உற்பத்தியே போச்சு, பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது, இப்படி செய்தால் தமிழ்நாட்டில் யார் முதலீடு செய்வார்கள் என கூப்பாடு போடும் அரசு இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் 6 நாட்களாக உற்பத்தியை முடக்கி வைத்துள்ளதே. இப்போது பொருளாதாரம் சீர்கெடாதா? தமிழ்நாடு அரசு ஏன் கேட்க மறுக்கிறது? தொழிலாளர் முன்னறிவிப்பு இன்றி வேலைநிறுத்தம் செய்தால் சம்பளம் பிடித்தம் செய்யும் நிர்வாகம் இன்று வேலைக்கு வந்த தொழிலாளியை வேலை செய்ய அனுமதிக்காதது நிறுவனத்தின் தவறு. எனவே எத்தனை நாள் வேலைக்கு அனுமதிக்கவில்லையோ அத்தனை நாளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். நாப்ஸை ஒப்புக்கொண்டால்தான் மருத்துவ காப்பீட்டிற்கான முன்பணம் வழங்குவேன் என்று நிறுவனம் சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. ஏற்கனவே வழங்கி வந்த முன்பணத்தை நிறுத்தக்கூடாது, வழங்க வேண்டும். போராடும் தொழிலாளர்களுக்கு உணவு மறுப்பது மனிதாபிமானமற்ற செயல். கேண்டீனை திறக்க வேண்டும். தொழிலாளர்கள் போக்குவரத்திற்கு பேருந்து வசதிகளை நிறுத்தக்கூடாது. தொழிலாளர்கள் எந்த நிலையிலும் கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது. நாப்ஸை ஏற்கக்கூடாது. சிஐடியு உங்களோடு சேர்ந்து நிற்கும். முதலில் பெரம்பலூர், அரக்கோணம் கிளைகளையும் ஆதரவாக ஒருங்கிணைப்போம். அடுத்து இங்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து நிர்வாகத்தை பணிய வைப்போம். ஏற்கனவே பல போராட்டங்களில் எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன. இந்த போராட்டமும் நிச்சயம் வெற்றி பெறும். சிஐடியு உங்களோடு சேர்ந்து நிற்கும் என பேசினார். அதற்கு முன்னதாக வடசென்னை மாவட்ட செயலாளர் குப்புசாமி, அசோக் லேலாண்ட் இணை செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பேசினர். மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன், கட்டுமான சங்க செயலாளர் அன்பு, மார்க்சிஸ்ட் கட்சி திருவொற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் கதிர்வேல், மாதர் சங்க பகுதி செயலாளர் அலமேலு, பகுதிக்குழு உறுப்பினர்கள் வெங்கட்டையா, புஷ்பா ஆகியோர் பங்கேற்றனர். இவர்களுக்கு எப்பொழுதுமே பணி செய்கின்ற, இவர்களது ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு அட்டை கம்பெனியாகத்தான் இது இருந்திருக்கிறது. 1960களிலே இந்த நிர்வாகம் ஆரம்பிக்கும் போது இவர்களுடைய வருமானம் என்ன, இவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இவர்களுடைய ஒட்டுமொத்த பிசினஸ் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும்போது சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இவர்களுடைய ஒட்டுமொத்த பிசினஸ் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும்போது தொழிலாளிகளுக்கு வெறும் கூலியை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்த லாபத்தை சுரண்டி கொழுத்து இன்று கார்பரேட் கம்பெனிக்கு இணையாக இன்னும் அதைவிட மேலாக அநேகமாக 1,02,000 ரூபாய் இவர்களுடைய அடாவடித்தனத்தை ஒவ்வொரு முறையும் வென்றிருக்கிறார்கள். அது